1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 30 6ஆம் வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். போதும். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த வார்த்தையை பல முறை நாம் தியானித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். என்றாலும் இன்றைக்கு இந்த வார்த்தை நமக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு நம்மோடு பேசும்படி. ஹல்லேலூயா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றே, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, முன்னும் பின்னும் நேருக்கே நேருக்கே சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே, முன்னும் பின்னும் நேருக்கே நேருக்கே சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே, திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே, திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. கிருபை உள்ள பிதாவே, இந்த 2ஆம் மாதத்தின் முதல் பரிசுத்த நாளில் நாங்கள் எப்படிப்பட்ட நினைவுகளோடு மனதோடு வந்திருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் தாவீது நெருக்கப்பட்டான் என்று சொல்லப்படாமல், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். நெருக்கம் என்பது வேற, மிகவும் நெருக்கப்படுகிற அனுபவங்கள் என்பது வேற.
ஆனால் தாவீதை குறித்து சொல்லப்படும் போது நெருக்கப்பட்டான் என்று அல்ல, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அந்த வார்த்தையை கடந்த நாட்களில் படித்து கொண்டு இருந்தபோது அந்த வார்த்தை என் மனசை விட்டு நீங்கவே இல்லை. அந்த வார்த்தையை நான் சிந்தித்து கொண்டு இருந்தபோது சில குறிப்புகள் எனக்கு ஆவியானவர் கொடுத்தார். பொதுவாக மனித வாழ்வில் நெருக்கம் என்பது ஒரு வில்லனை போன்றது. ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா ஒரு ஹீரோவை வைத்து படம் எடுத்துட மாட்டாங்க. அந்த ஹீரோக்கு என்ன வேணும்? ஒரு வில்லன் ஒன்று வேணும். அது இருந்தால் தான் சுவையாக இருக்கும், கதையாக இருக்கும் அப்படின்னு படம் எடுக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அது ஒரு நிழலான ஒன்றை அவர்கள் செயல்படுத்துகிறாங்க. ஆனால் நிஜ வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த நெருக்கம் என்பது ஒரு மனித வாழ்வில் அது ஒரு வில்லனை போன்று செயல்படுகிற ஒன்றாய் காணப்படுகிறது. பண நெருக்கம், குடும்பத்தில் பிரச்சனைகளினால நெருக்கம், அமைதி இல்லாத நிலையினால மனித வாழ்வில் நெருக்கம், செய்யப்படுகிற வேலை செய்கிற இடங்களிலே வேலையினுடைய அழுத்தம், வேலையினுடைய பளுவு அதிகமாக இருக்கிறதுனால ஒரு நெருக்கம், கடனை வாங்கி கடனை அடைக்க முடியாதபடி இருக்கிற ஒரு சூழ்நிலை மனித வாழ்விலே ஒரு பெரிய நெருக்கம். சமுதாயத்தில் எதிர்ப்பாளர்களால நெருக்கம். தெருக்களில் வாழுகிறோம் என்று சொன்னால் நமக்காகவே நமக்கு விரோதமாகவே செயல்படுவதற்கு 4 பேர் இருப்பான். நம்ம வீட்டு தெருவில் ஒரு தொழிலை நடத்துனீங்கன்னா அந்த தொழில் செய்கிற இடத்துலையே 4 பேர் போட்டிக்காக வந்து நெருக்கம். எவ்வளோ நெருக்க முடியுமோ. ஒரு ஊழியம் செஞ்சாலும் ஊழியங்களில் நெருக்கம். ஒரு தொழிலை தொடங்கி தொழில் நடத்தினா நாம் உண்டு நம்முடைய தொழில் உண்டு நடத்த போனாலும் அங்கு ஒரு நெருக்கம். தான் விரும்பின ஒரு லட்சியத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அடைய முடியாமல் போகிறது பலருடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கமாக காணப்படுகிறது. அதிக பொறுப்புகளால் வாழ்க்கையில் நெருக்கங்கள் காணப்படுகிறது. இதெல்லாம் நடைமுறை வாழ்விலே நாம் அனுதினமும் சந்திக்கிற, அனுதினமும் பார்க்கிற ஒன்றாக இருக்கிறது. நாம் சந்திக்கிற இதே பிரச்சனையை, இதே நெருக்கத்தை தேவனை அறியாத அல்லது ரட்சிப்பு பெற்றுக்கொள்ளாமல் ரட்சிப்புக்கு தூரமாக இருக்கிற தேவனை அறியாத ஒரு மக்கள், உலகத்தார் வாழ்க்கையில் இது போன்ற நெருக்கங்களை பல நிலைகளில் ஒன்றின் பின் ஒன்றாக மாறி மாறி வருகிற நெருக்கங்களை அவர்கள் சந்திக்கும் போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், வாழ்க்கையில் முதலாவது நம்பிக்கையை அவர்கள் இழந்து போய் விடுகிறார்கள். நம்பிக்கை இழந்து போய் விடுகிறார்கள். இன்னும் பார்க்கிறார்கள், நம்பிக்கை இல்லாமல் கொஞ்ச காலம் வாழுவாங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா போதும் வாழ்ந்தது என்று சொல்லி தற்கொலை செய்து கொண்டு, வாழ்வில் வந்த நெருக்கங்களில் தற்கொலை செய்து கொண்டு மரிக்கிறவர்களை நாம் பார்க்க முடியும். சவுல் என்கிற ராஜாவுடைய வாழ்க்கையில் நெருக்கம் வந்தது. நெருக்கம் வந்த போது அவன் என்ன செய்தானா, குறி கேட்கிற ஆள் எங்க இருக்கிறார், குறி சொல்லுகிற ஆள் எங்க இருக்கிறார். இவன் யாரு? தேவனை அறிஞ்சவன், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன், தேவனால் ராஜ்யபாரத்தில் அமர்த்தப்பட்டவன். அவனுடைய ராஜ்யபார காலத்தில் நெருக்கம் என்று வந்தபோது அவன் தேவனை தேடி ஓடுவதற்கு மாறாக குறி சொல்லுகிறவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று சொல்லி குறி சொல்லுகிறவர்களை நாடி தேடி ஓடி அலைந்தான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். அருமையான கர்த்தருடையவர்களே, ஆனால் தாவீதுனுடைய வாழ்க்கையில் இங்கு நாம் பார்க்கிறோம்,
மிகவும் நெருக்கப்பட்டான், மிகவும் நெருக்கப்பட்டான். இந்த வார்த்தை எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. ஏன் தாவீதினுடைய வாழ்க்கையில் இந்த சம்பவம் நமக்கு தெரியும். கொஞ்ச காலங்கள் தன்னுடைய சொந்த கிராமத்தில் ஊரில் இருக்க முடியாமல் மனைவி பிள்ளைகளை விட்டு காட்டுக்குள்ளே போய் அவன் தலைமறைவாக இருக்கிறான். ஏன்னா ஊருக்குள்ளே இருந்தால் பாதுகாப்பு இல்லை என்பதற்காக அன்றைக்கு இருந்த சூழ்நிலைகள் நிமித்தமாக குடும்பத்தையும் பிள்ளைகளையும் வீட்டையும் விட்டுட்டு போயிட்டான். இவன் போன இடத்துல இவனை போன்ற சிலர் தாவீதுக்கு உதவியாய் போயிட்டாங்க. கொஞ்ச காலம் தலைமறைவா இருந்துட்டு திரும்பவும் அவர்கள் வந்து தன்னுடைய பட்டணத்தை பார்க்கறாங்க. ஒரு வீடு கூட இல்லை. எல்லாம் அக்கினினாலே சுட்டரிக்கப்பட்டு சூறையாடப்பட்டு இருக்கிறது. மனைவியை காணும், பிள்ளைகளை காணும். தாவீதுக்கு மாத்திரமல்ல, இருக்கிற எல்லாருக்கும். மற்றவர்களை என்ன செய்தாங்க அப்படின்னா, தாவீதை கல்லெறிந்து கொல்லணும்னு எல்லாரும் கல்லை எடுத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த இடத்துல தாவீது நெருக்கப்பட என்ன காரணம்? தாவீது நெருக்கப்பட என்ன காரணம்? இந்த தாவீது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய சிறு வயது முதற்கொண்டு இஸ்ரவேலின் தேவனை தவிர வேற ஒன்றையும் அவன் கையெடுத்தவன் இல்லை. இந்த தாவீது யார் என்று சொன்னா, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் பயபக்தியாக இருந்த ஒரு மனுஷன். இந்த தாவீது யார் அப்படி என்று சொன்னா, எப்பொழுதும் தன்னுடைய தேவனை தன்னுடைய வலது பக்கத்தில் வைத்து எப்போதும் தனக்கு முன்பாகவே தேவனை வைத்து பார்க்கிற ஒரு தேவ மனுஷன். மிகவும் நெருக்கப்பட்ட இந்த தாவீது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆராதனை அபிஷேகத்தை பெற்று தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவ மனுஷன். அவன் சொல்லுகிறான், வீணைகளே சுரமண்டலமே விழித்து கொள்ளுங்கள். தேவனை துதிப்பதற்கு அவன் அந்த வாத்தியத்தை எடுத்து வாசிக்கிறதுக்குள்ள தேவனை துதிக்க அவன் எழுந்து வீணைகளை எழுப்புகிறான். இப்படி தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை வீரன், பக்தி உள்ளவன், பக்தி உள்ளவன், தேவனுடைய ஆலயத்தை அதிகமாய் நேசித்த மனது உடையவன், நேசிக்கிற மனது கொண்டவன், ஆண்டவரை அளவில்லாமல் நேசிக்கிற ஒரு தேவ மனுஷன். தேவனுடைய கட்டளை, தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய சட்ட திட்டங்கள் என்று வரும் பொழுது அவைகளின் மேல அளவுக்கு அதிகமாய் பிரியம் கொண்டு தன்னுடைய உயிரை போல தன்னுடைய உணவை போல நேசித்து மதிக்கிற, கீழ்ப்படுகிற, நடுங்குகிற ஒரு தேவ மனுஷன். அருமையானவர்களே, இவன் வாழ்க்கையில தான் மிகவும் என்ன செய்யப்பட்டானா, நெருக்கப்பட்டான். இதை ஏற்றுக்கொள்ள முடியுதா? நெருக்கம் யாருக்கு வரணும்? ஒரு மாதத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமை நடக்குது ஆராதனை. 3 ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருந்துட்டு ஏதோ போகணும்னு ஒரே ஒரு வாரம் வந்து தலை காட்டிட்டு போறவனுக்கு நெருக்கம் வந்தா நியாயமான ஒன்று. சபையின் ஆராதனை நேரம் 10 மணின்னு தெரிஞ்சு 10 மணிக்கு வராம 11 மணி 11:30 மணிக்கெல்லாம் மெதுவா ஆம போல வந்தா, நெருக்கம் வந்தா அது ஏற்றுக்கொள்ள தகுந்த ஒன்று. 30 விதமான ஊழியம் திருச்சபையில் நடக்கும் போது எந்த ஊழியத்திலும் தன்னை இணைத்துக் கொள்ளாமல் வாழுகிறதுனால நெருக்கம் என்கிற ஒன்று வந்தா ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா தேவனே என்னுடைய வாழ்க்கையில உயிர், தேவனே என்னுடைய வாழ்க்கையில ஜீவன் என்று சொல்லி வைத்து எப்பவும் அவரையே நினைத்து, அவரையே ஆராதித்து, அவரையே பாடிக்கொண்டு, அவரையே தொழுது கொண்டு, அவரையே பிரியப்படுத்தி கொண்டு, அவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகவும் நெருக்கம் என்கிற ஒன்று வருகிறது என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட தகுந்த ஒன்று அல்ல. அருமையான கர்த்தருடையவர்களே, யோசித்து பாருங்க. நான் சொல்லுவேன், இன்றைக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் வாழ்க்கையில் வந்த நெருக்கத்தை ஒரே விதமாய் பார்க்கிறாங்க. பக்கத்தில் சொல்லுங்க, நம்முடைய நெருக்கத்தை ஒரே விதமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் நெருக்கத்தில்
பல வகைகள் வைக்கப்பட்டு இருக்கிறது. நெருக்கத்தில் என்ன இருக்கு? பல வகைகள் வைக்கப்பட்டு இருக்கிறது. அருமையான கர்த்தருடையவர்களே, இதை குறித்த சரியான ஒரு புரிதல் இல்லைன்னா, இதை குறித்த ஒரு சரியான தெளிவு ஒரு விசுவாசிக்கு, சபையினுடைய விசுவாசிக்கு ஒரு வேளை இல்லைன்னா, அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியம் செய்யவே முடியாது. நான் சொல்லுவேன், நெருக்கம் 3 நிலைகளிலே கொண்டது, 3 நிலையை கொண்டது. நெருக்கம் ஒரு மனித வாழ்விலே நெருக்கம் 3 தன்மை, 3 நிலைமையை கொண்டது. நாம் என்ன செய்கிறோம்? எல்லாமே நெருக்கம், வாழ்க்கையில் வந்த நெருக்கம் எல்லாமே ஒரே பார்வையில் பார்க்கறதுனால தான் அந்த நெருக்கத்தினுடைய சூழ்நிலையை அறிந்து கொள்ள முடியாமல் நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீரும் வேதனையிலேயே மிதந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த நெருக்கத்தின் வகைகளை நமக்கு விளக்கி கொடுப்பாராக. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நெருக்கத்தினுடைய வகைகள் செய்திக்கு தலைப்பாக ஒரு தலைப்பை நான் உங்களுக்கு கொடுத்து செய்திக்குள்ள போகிறேன். நெருக்கத்தின் வகைகள். சொல்லுங்க, நெருக்கத்தின் வகைகள். இதை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப தெளிவாயிடுவீங்க. இப்போ உங்களுக்கு அந்த தெளிவான சிந்தனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். முதலாவது நெருக்கம் 3 விதங்களிலே உண்டு மனிதனுக்கு. முதலாவது நெருக்கம் தனக்குத்தானே நெருக்கத்தை அவனே ஏற்படுத்தி கொள்ளுகிறான். சொல்லுங்க பார்க்கலாம். தனக்கு தானே நெருக்கத்தை அவனே என்ன செய்கிறான்? ஏற்படுத்தி கொள்ளுகிறான். இந்த நெருக்கம் எதனால வந்துச்சுன்னா, 4வது மனுஷனிடத்திலிருந்து வரல, மாந்திரக்காரனிடத்திலிருந்து வரல, நமக்கு விரோதியா இருக்கிறவர்களால வரல. இந்த நெருக்கம் நாமே, அந்த நெருக்கத்தை நாமே என்ன செய்கிறோம்னா உண்டாக்கி கொண்டோம். எப்படின்னு கேட்பீங்க. ஒரு குடும்பத்தை நான் அறிவேன். அவருடைய கணவர் ஒரு பேங்க் மேனேஜர். அந்த சகோதரி ஒரு நல்ல பெரிய கம்பெனியில் அவர்களும் நல்ல ஒரு போஸ்டிங்கில் வேலை செய்தவங்க. கணவனும் வேலை, மனைவியும் வேலை. வருமானம் நல்ல ஒரு பெரிய வருமானம். எல்லா நேரம் நிமிர்ந்து உட்காருங்க. என்ன படுத்துட்டான்? வருமானம் என்ன? நல்ல வருமானம். ஒவ்வொரு மாதம் வருகிற வருமானத்தை கையில் வாங்குறாங்க, வீட்டில் வைக்கிறாங்க, பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஆசை, ஒரு சொந்த வீட்டை என்ன செய்யணும்? வாங்கணும். பொதுவாக வர்றது தான், சொந்த வீட்டை வாங்கணும். உடனே ஒரு சொந்த வீட்டை அவங்க வாங்கினாங்க. கொஞ்சம் காலம் கடந்தது, 1-2 வருஷம். சொந்த ஒரு வெறும் இடத்த வாங்கி போடணும், இடத்த வாங்கினாங்க. ஏன்னா வருமானம் இருக்கு இல்லையா, மாதம் மாதம் எப்படியோ கட்டி குடும்பத்தை நடத்திடலாம். இடத்த வாங்கினாங்க. வீட்டை மாத்திரம் வாங்கிட்டு போய் குடியிருக்க முடியுமா? ஒரு வீட்டை வாங்கினா வீட்டிற்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் வாங்கணும் இல்லையா? லட்சக்கணக்கில் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. வீட்டில் குடி ஏறியாச்சு. 1-2 வருஷம் போய்கொண்டே இருக்கிறது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு திடீர் என்று வேலை ஸ்தலத்தில் சொல்லிட்டான், உங்களுக்கு வேலை இல்லை, வேலை இல்லை அப்படின்ட்டான். வேலை இல்லை அப்படின்ன உடனே இவங்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியும். ஏன்னா அந்த வேலையினுடைய வருமானத்தை நம்பி தான் இவ்வளோ காரியத்தை செய்தாச்சு. என்ன செய்வது என்கிறது ஒன்றும் விளங்கலை, புரியலை. உடனே அவர்கள் 1 மாதம் சமாளித்தாங்க, 2 மாதம், 3 மாதம். 4வது மாதத்தில் வீட்டுக்கு லோன் கொடுத்த பேங்க்ல இருந்து நோட்டீஸை கொண்டு வந்து வீட்டு வாசலில் ஓட்டிட்டு போயிட்டான். இந்த அம்மாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த விஷயமாய் கோர்ட்டில் போய் ஒரு அட்வொகேட்டை பார்க்கணும்னு போய் பார்த்தாங்க. அந்த அட்வொகேட் என்ன சொன்னான்னா, உங்களுக்கு எதனால வேலை போச்சு அப்படின்னு கேட்டால் காரணம் தெரியலன்னா, முதல்ல அந்த கம்பெனி மேலே நீங்கள் ஒரு கேஸ் என்ன செய்யுங்க, போடுங்கன்னாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அம்மா தன்னை வேலை விட்டு தூக்கின கம்பெனி மேலே ஒரு கேஸு, இங்கே லோன் எடுத்துட்டு வராமல் பேங்க்கில் இருந்து ஒரு கேஸு. இப்போ பார்த்தீங்கன்னா கோர்ட்டும் கையுமாக என்ன செய்யந்தாங்க, அலைந்து கொண்டே திரிந்து கொண்டே இருந்தாங்க.
இப்படிப்பட்ட நிலைமையில ஜெபத்துக்கு வந்தாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க வாழ்க்கையில் வந்த நெருக்கம் யாரும் சூனியம் பண்ணினதுனால வரல. இவர்களுடைய நம்பிக்கை தன்னுடைய வேலை, தன்னுடைய வருமானத்தை சார்ந்திருந்தபடியா, இதனால இத்தனை வருஷத்தில் இதை கட்டிடலாம் அப்படிங்கிற காரியத்தில் இருந்ததுனால அவங்க நம்பின, அவங்க எதிர்பார்த்த, அவங்க இதுதான் அப்படின்னு நினச்ச காரியம் திடீரென்று மாற்றம் பெற்ற உடனே வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு பல லட்சம் செலவு. கோர்ட்டு கேஸை போடுன்னு சொல்லிட்டான். உடனே இதமாக போட்டாங்க. ஒவ்வொரு வாய்தாக்கு போகும்போதெல்லாம் 1000 1000 1000 2000 3000 இந்த இதுக்கு அதுக்கு இதுக்குன்னு போட்டு இருந்த நகை எல்லாம் பறி போய் கடைசியில் ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமையில் நான் சொல்லுவேன், இந்த நெருக்கம் ஏன் வந்துச்சு அப்படின்னா, சொல்லுங்கள் பார்க்கலாம், நமக்கே இந்த நெருக்கத்தை ஏன் அதை வாங்கினதை கொஞ்சம் சேர்த்து வச்சு மொத்தமாக ஆக்கி கொஞ்சமாக ஒரு இடத்த வாங்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை செஞ்சு வாங்கி அதுக்கப்புறம் ஒரு இடத்த என்ன செய்யலாம் யோசித்து பாருங்கள். அப்போ நெருக்கம் வந்ததற்கு காரணம் யாரும் சூனியம் பண்ணலை, யாரும் போராமை எரிச்சல் படலை. சொல்லுங்கள் பார்க்கலாம், இவங்க வாழ்க்கையில் இவங்க நடந்து கொண்ட காரியங்கள், செய்த காரியமே இவர்களுக்கு வாழ்க்கையில் நெருக்கமாய் வந்து விட்டது. இது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வியில் சிந்திக்க வேண்டிய ஒன்று. இன்றைக்கு இப்படிப்பட்ட நெருக்கத்தை கூட ஆண்டவர் என்னை ரொம்ப நெருக்கி கஷ்டப்படுத்துகிறார். நான் ரொம்ப வாழ்க்கையில் உடைந்து போய் இருக்கிறேன் அப்படின்னா உடைந்து போய் தான் இருக்க முடியும். ஏன்னா இதுக்கு காரணம் யாரு? நாம் தான். ரெண்டாவது நெருக்க வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு, தேவ பிள்ளைக்கு வருதுன்னா ஏன் வருது, அந்த வகை என்ன, நெருக்கத்தினுடைய வகை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. 9:27 வாசிங்க. 9:27. ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களுடைய சத்துருக்களுடைய கைகளுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தேன். அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் நல்லா கவனிங்க. ரெண்டாவது நெருக்கத்தினுடைய வகையை நான் சொல்றேன். இங்க ஆண்டவரே சொல்றார், ஜீவனுள்ள தேவனே சொல்றார், இஸ்ரவேலின் கன்மலையே சொல்றார், தன்னுடைய ஜனத்தை நானே அவர்களை நெருக்குகிற மனிதர்களுடைய கரத்துல நானே அவர்களை என்ன செய்துட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன். இப்ப அவங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருக்கப்படுகிற ஒரு காலத்துல தத்தளித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த நெருக்கம் யாரால வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே தன்னுடைய ஜனத்தை நெருக்கப்படுகிற மக்களுடைய கரத்துல, சத்துருக்களுடைய கரத்துல கொடுத்துட்டாராம். இப்போ ஒரு கேள்வி வரும், ஆண்டவர் அப்படி செய்வாரா? நம்முடைய ஆண்டவரை போல நல்ல தேவன் இல்லையே, நம்முடைய ஆண்டவரை போல ஒரு நல்ல கன்மலை இல்லையே, நம்முடைய ஆண்டவர் இப்படிலாம் செய்வாரா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். ஆண்டவர் செய்த காரியம் என்ன? ஏன் சத்துருக்களுடைய கரத்தில் நெருக்கப்படுவதற்கு ஆண்டவரே தன்னுடைய ஜனத்தை ஒப்பு கொடுத்தார். இப்போ இவங்க வாழ்க்கையில் வந்த நெருக்கம் எதனால அப்படின்னா, தேவனே அதை அவர் அனுமதித்ததுனால, சத்துருக்களை தேவனை ஏற்படுத்தினதுனால. அப்போ இவங்க என்ன செய்தாங்க? ஏன் ஆண்டவர் அவர்களை நெருக்கப்பட ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9:9 வாசிங்க. முதலாவது 9:9. எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவர்களுடைய கூப்பிடுதலை எல்லாம் கேட்டீர். நல்ல கவனிங்க. இந்த ஜனங்கள் யாருன்னா, சிவந்த சமுத்திரத்தில் வந்து நிற்கும் போது இதுக்கு அப்புறம் போக வழி இல்லை, பார்வோன் நம்மை பிடித்து கொண்டு திரும்பவும் போவோம் என்கிற பயத்தில் இருந்தபோது கர்த்தர் அவங்க நோக்கி கூப்பிடுதலை என்ன செய்தாரா? கேட்டார். நான் இப்படி சொல்லுகிறேன், ஜெபத்தை கேட்டவர் இவர் யாரு? நெருக்கப்படுகிற காலத்தில்
பயந்திருந்த காலத்துல நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர்களுடைய ஜெபத்தை தள்ளாதபடி கேட்டவர். இப்படி அவருடைய ஜெபத்தை கேட்டார். அவர்களுடைய சிறுமையை கர்த்தர் மாற்றினார். சிறுமையை மாற்றினார். இது எகிப்தில் இருந்த காலங்கள். சிறுமையை மாற்றி உலகத்தில் இருந்த காலங்களில் தேவனுடைய சமூகத்தில் வந்தபோது சிறுமையை மாற்றி அவர்கள் கூப்பிடுகிற வேளையில் ஆண்டவரே ஆண்டவரேன்னு அவர்கள் ஆண்டவரை கூப்பிடுகிற நேரம் அவர் இந்த கூப்பிடுதல் எல்லாம் கேட்டாராம். இப்ப 19ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படி அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. நீர் அவர்களை வனாந்தரத்தில கூட கைவிடவே இல்லை. அவர்களை வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட. அவர்களுக்கு மேகஸ்தம்பம் மாத்திரமல்ல, இரவில் நடக்கத்தக்க வெளிச்சத்தையும் தந்து, இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகல. இரவு நேரம் அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்து அவர்களை வழி நடத்தி வந்தார். அவர்களை விட்டு விலகவில்லை. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி. அறிவை உணர்த்துவதற்கான நல்ல ஆவியை ஆண்டவர் அவன் தம்முடைய ஜனத்தின் மேல வச்சாராம். அவர்களுடைய வாய்க்கு மன்னாவை கொடுத்தாராம். அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்து, அவர்களுடைய தாகத்திற்கெல்லாம் தண்ணீரை கொடுத்தாராம். இப்படி 40 வருஷமாக, இப்படி ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 நாள் அல்ல, 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரம் பழமையாய் போகவில்லை. அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. அவர்களுக்கு ராஜ்யங்களையும் ஜனங்களையும் ஒப்பு கொடுத்து, இந்த ஜனங்கள் பயந்து இந்த ஜனங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்து, ஜனங்களை ஒப்பு கொடுத்து, அவைகளை எல்லையாக அவர்களுக்கு பங்கிட்டீர். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனின் தேசத்தையும் பாசானின் ராஜாவாகிய ஓகின் தேசத்தையும் கட்டி கொண்டார்கள். மற்ற தேசத்தையும் தேவன் கொள்ளை பொருளாய் தன்னுடைய ஜனத்திற்கு கொடுத்தாராம். அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி, அவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி சுதந்தரித்துக் கொள்ளும்படி நீர் அவர்கள் பிதாக்களுக்கு சொன்ன தேசத்திலே அவர்களை அழைத்து வந்தீர். நீர் சொன்ன வாக்கு தத்தங்களிலே உண்மை உள்ளவராய் இருந்து அவர்களை நீர் அழைத்து கொண்டு வந்தீர். அப்படியே பிள்ளைகள் உட்பிரவேசித்து, அப்படியே நீர் சொன்ன வாக்கு தத்தத்தை அவர்கள் அடைந்து உள்ளே பிரவேசித்து தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள். தேசத்தை எல்லாம் அவர்கள் தன் வசப்படுத்தி சொந்தமாக்கி கொண்டார்கள். நீர் அவர்களுக்கு முன்பாக தேசத்தின் குடிகளாகிய கானானியரை தாழ்த்தி, உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக இருந்து வந்த கானானியரை தாழ்த்தி, அவர்களையும் அவர்கள் ராஜாக்களையும் அவர்களுடைய ராஜாக்களையும் தேசத்தின் ஜனங்களையும் தங்கள் இஷ்டப்படி செய்ய அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தீர். பாருங்க, அந்த எதிரிகளை இவங்க என்ன நினைச்சு செய்யணுமோ அதுபோல சத்துருக்களை இவருடைய கரங்களில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். தெய்வ ஜனத்தினுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து அவர்கள் அரணான பட்டணங்களையோ, இந்த நவீன காலத்துல இவ்வளவு வசதி பெருத்திருக்கிற இந்த வேளையில அரணான பட்டணங்களை எல்லாம் அவர்கள் கட்டினாங்க. செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு, செழுமையான பூமியை கட்டி கொண்டாங்க. சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும், சகல விதமான உடைமைகள் நிறைந்த வீடுகளையும், வெட்டப்பட்ட துறவுகள், ஏராளமான திராட்சை தோட்டங்களையும், ஒரு திராட்சை தோட்டம் அல்ல ஏராளமான திராட்சை தோட்டங்களையும், ஒலிவ தோப்புகளையும், கனி கொடுக்கிற விருட்சங்களையும் சுதந்தரித்து கொண்டு அப்பா எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்து விட்டது. நம்முடைய கஷ்டம் எல்லாம் மாறிவிட்டது, கவலை எல்லாம் மாறிவிட்டது. இனிமேல நமக்கு கஷ்டம் இல்லை, எல்லாமே நமக்கு செழுமையாய் மாறிவிட்டது என்று சொல்லி அவர்கள் புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். அவங்க செல்வமாய் கர்த்தர் அவர்களை வாழ வச்சாராம். நல்லா கவனிங்க, இவ்வளவு நன்மைகளை தன்னுடைய ஜனம் என்பதற்காக தேவன் செய்து அவர்களை செல்வமாய் செல்வ சிறப்பாய் கர்த்தர் வாழ வைத்தாராம். ஆனாலும் இந்த இடம் தான் முக்கியம். இவ்வளவு நன்மை செஞ்ச அற்புதங்களை செய்து நடத்தின, ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாய்
கலகம் பண்ணி உமக்கு விரோதமாகவே கலகம் பண்ணி உம்முடைய நியாய பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பாக எறிந்துவிட்டு நீர் அவர்களுக்கு விதித்த பிரமாணங்களை புறம்பே தள்ளி, ஏன்னா செழிப்பு வந்துருச்சு, ஆசீர்வாதம் வந்துருச்சு, எல்லா பிரமாணங்களை புறம்பே எறிந்து விட்டு தங்களை உம்மிடத்தில் திருப்பும்படி அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டு இது செய்கிறது தப்பு, இது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களை பட்சத்தில் திருப்பும்படியாக இருந்த திட சாட்சியாய் கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு, நல்லா கவனிங்க, ஒரு படி மேலேயே போயிட்டாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படிலாம் வாழக்கூடாது, இப்படிதான் வாழணும் அப்படின்னு தவறுகிற நேரத்தில் சொன்ன தீர்க்கதரிசிகளை என்ன செய்தார்களாம்? கொன்று போட்டு கோபமூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தி. நல்லா கவனிங்க, இப்ப இந்த நெருக்கம் எதனால வந்தது அப்படின்னு நாம் விளங்கி கொள்ளணும். எல்லா நெருக்கத்தையும், வாழ்க்கையில் வருகிற நெருக்கம் எல்லாம் நெருக்க நினைக்க கூடாது. நெருக்கத்தினுடைய வகைகளை நல்ல தெளிவா அறிந்து கொள்ளணும். நாம் நம்முடைய மன விருப்பத்தின்படி செய்து வருகிற நெருக்கம் ஒன்று. இரண்டாவதாக, இங்க தெய்வ ஜனம் நெருக்கப்பட காரணம் என்னன்னா, சுருக்கமா சொல்றேன், ஜெபத்தை கேட்டவரை மறந்து போனார்கள், சிறுமையை மாற்றினவரை மறந்து போனார்கள், அவருடைய இருதயம் பெற்ற நன்மைக்கு நன்றி உள்ளதாய் வாழாமல் நன்றி இல்லாமல் போய்விட்டது. அது மாத்திரமல்ல, கீழ்ப்படியாதவர்களாய் போனாங்க. இதுவரையும் நடத்தி வந்த தெய்வத்தை அவர்கள் மதிக்காதவர்களாய் போனார்கள். இதை எடுத்து சொன்ன தீர்க்கதரிசிகளை, ஊழியர்களை கூட அவர்கள் கொன்று போட்டார்களாம். நல்லா கவனிங்க, இன்றைக்கும் பாருங்க, சில நேரங்களில் இன்றைக்கு ஆராதனை வேளையில் அப்படியே பின்னாடி போய் நின்னேன். நம்ம சபை மக்கள் 11 மணிக்கு வர, 11 மணிக்கு நீ என்ன ஆராதனை பண்ண? வர 11 மணிக்கு உனக்கு இங்கே என்ன ஆராதனை முடிகிற நேரத்தில் நீ வந்து உனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு காலத்தில் எத்தனை மணிக்கு நீ வந்த? எத்தனை இரவு ஜபங்களில் ஜபம் தொடங்கிறதுக்கு முன்னாடி உட்கார்ந்த? எத்தனை விதத்தில் இங்க அங்க உருண்டு கொண்டு இருந்த? அதெல்லாம் மறந்தாச்சு. இன்னைக்கு வாழ்க்கையில வசதி, வாழ்க்கையில நன்மை எல்லாம் பெற்ற உடனே இதெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கு வழக்கம் பழக்கம் என்னன்னா இப்படியும் அப்படியே மாறி போச்சு. நான் தாழ்மையா சொல்றேன் அருமையானவர்களே, ஒருவேளை இதை நம்ம எடுத்து பேசுகிறோன்னு வைங்களேன், உடனே என்னன்னா அன்றைக்கு எழுத்தின்படியே என்ன செய்துட்டாங்கன்னா கொன்று போட்டாங்க. சொல்லுங்க, எழுத்தின்படியே அன்றைக்கு கொன்று போட்டாங்க. ஆனா இன்னைக்கு வார்த்தையினாலேயே என்ன செய்கிறவாங்கன்னா, சொல்லுங்க பார்க்கலாம், கொன்று போட்டுருவாங்க. பேசியே கொன்று போடுவாங்க. நான் தாழ்மையா சொல்றேன் அருமையானவர்களே, தேவனை மறந்து, தேவன் செய்த நன்மையை மறந்து போன நிலையில் கர்த்தர் அவர்களை யார் நல்லா நெருக்குவான் என்கிறத பார்த்து அவங்க கையில் தன்னுடைய ஜனத்தை ஆண்டவரே ஒப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், இந்த ஜனங்கள் நெருக்கப்படுகிற இந்த நெருக்கத்திற்கு காரணம் என்னன்னா, கலகம் பண்ணினாங்களாம். அது மாத்திரமல்ல, சேரக்கூடாத கூட்டத்தோடு கூட சேர்ந்தாங்க, பிரமாணத்தை மீறினாங்க. இதெல்லாம் தேவனுடைய பார்வையில் பொல்லாப்பா இருந்ததுனால ஆண்டவர் அவர்களை என்ன செய்தாரா, நெருக்கத்திற்கு ஒப்பு கொடுத்துட்டார். நான் சொல்லுவேன், இந்த மாதிரி நெருக்கத்தில் நீ இருந்து கொண்டு, இப்படிப்பட்ட நெருக்கத்தில் தேவன் செய்ததை மறந்துட்டு, பெற்ற நன்மையை மறந்துட்டு, பெற்ற சூழ்நிலையெல்லாம் இன்னைக்கு நீ மறந்துட்டு, உன் வசதியை மாத்திரம் உனக்குள்ள மேலே வச்சுக்கிட்டு நீ ஒரு வேளை இருப்பானா, உன் வாழ்க்கையில் நெருக்கம் வருது அப்படின்னா, நான் சொல்லுவேன், நீ எத்தனை முறை ஆராதனை கூடத்தில் வந்தாலும், ஆராதிக்கிற இடத்துல நின்றாலும், எத்தனை முறை உபவாச ஜபத்தில் நீ வந்தாலும், நீ எவ்வளவு காணிக்க தசமபாகன்னு கொடுத்தாலும்,
எத்தனை தான் ஊழியத்தை செய்தாலும், நீ என்னதான் ஓடி ஓடி உழைத்தாலும், நான் சொல்லுவேன், உன் நெருக்கம் உன்னை விட்டு மாறவே மாறாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த நெருக்கத்தை கொடுத்தவரே யாரு சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, யாரு? தேவன். நெருக்கத்தை கொடுத்தவரே தேவன். அப்போ இந்த நெருக்கத்தில் நீ இருந்துகிட்டு இந்த நெருக்கத்தை நீ உணராம, புரியாம, அறியாம எத்தனை ஊழியக்காரங்கள், பிரபலமான ஊழியக்காரங்க, பிரபலமான தீர்க்கதரிசி அப்படின்னு எத்தனை ஊழியக்காரங்களை தேடினாலும், எத்தனை ஊழியக்காரங்க வீட்டில் போய் ஜெபித்தாலும், உன் நெருக்கம் மாறவே மாறாது. அருமையான கர்த்தருடையவர்களே, ஏன்னா இந்த நெருக்கத்தை கர்த்தரே அனுமதித்தபடினால. அருமையான கர்த்தருடையவர்களே, மூன்றாவது ஒரு நெருக்கம் இருக்கு. சொல்லுங்க, மூன்றாவது ஒரு நெருக்கம். சொல்லுங்க, மூன்றாவது ஒரு நெருக்கம் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான்னு இருக்கே. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க, இந்த நெருக்கம் வந்ததற்கு யார் காரணம்? இந்த நெருக்கம் வந்ததற்கு யார் காரணம்? சொல்லுங்க பார்க்கலாம். எது காரணம்? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் இல்லையா? இந்த நெருக்கம் அவன் வாழ்க்கையில் வருவதற்கு எது காரணம்? அவன் மேல வைக்கப்பட்ட அபிஷேகம். இந்த நெருக்கம் வர காரணம் என்ன தெரியுமா? அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு அமைதியாக ஆடு மேய்ச்சிட்டு, காலையிலேருந்து மேய்ச்சிட்டு சாயந்தரம் கொண்டு வந்து வீட்டில் கட்டிட்டு, ஏதோ வீட்டில் சமைச்சதை தின்னுட்டு அந்த நைட்டு தூங்கிட்டு திரும்ப காலையில் போயிட்டு ஆடை மேய்ச்சி இப்படியே வந்துட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஏதோ ஆடு மேய்க்கிற இடத்துல சிங்கம் வந்தது, கரடி வந்தது, இயல்பான ஒன்று, அதையும் விரட்டி அடிச்சுட்டு வந்துடுவான். ஆனால் இப்போ தாவீது மிகவும் நெருக்கப்படுகிறான் அப்படின்னு வருது. இது என்ன யார் காரணம் அப்படின்னா, முழுக்க நான் சொல்லுவேன், தேவனே அதற்கு காரணம். சொல்லுங்க, யார் காரணம்? ஏன் தெரியுமா? தாவீதை நான் கண்டு கொண்டேன்னு சொல்லி அவனை போய் கண்டு கொண்டாராம். அவனை அபிஷேக தைலத்தினால என்ன செய்தாரா? அபிஷேகத்தை என் கிருபை அவனோடு வச்சேன்னு. எவ்வளோ பேர் இந்த பூமியில் இருக்க ஒரு மனுஷனை ஆண்டவர் தனக்காக என்ன செய்தார்? இந்த நெருக்கத்திற்கு காரணம் என்னன்னா, தேவ அபிஷேகத்தினால வந்த நெருக்கம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான்னா காரணம் என்னன்னா, தேவனுடைய அபிஷேகத்தினால் வந்த நெருக்கம், தேவனுடைய அழைப்பால் வந்த நெருக்கம், தேவன் அவனை தெரிந்து கொண்டதால் வந்த நெருக்கம். தேவன் மாத்திரம் அவனை தெரிந்து கொள்ளாம, தேவன் மாத்திரம் அவனை அழைக்காம, தேவன் மாத்திரம் அவனை அபிஷேகிக்காம இருந்திருப்பாரானா, இப்ப தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான்ற வார்த்தையை வேதத்துல இடம் பிடிச்சிருக்காங்க. அப்ப அவன் நெருக்கப்பட்டதற்கு என்ன காரணம் அப்படின்னா, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இப்ப அவனுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய நெருக்கத்திற்குள்ள கொண்டு வந்து நிறுத்துகிறது. நான் சொல்லுவேன், இந்த தேவ திட்டத்தின்படி நீ நெருக்கப்படுவாயானால் உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் உண்டு. தேவனுடைய திட்டத்தின்படி, தேவன் உன்னை அழைச்சதுனால, அபிஷேகித்ததுனால உன் வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் இருக்குன்னா சந்தோஷப்படு. அதில் அந்த தேவ திட்டத்தில் நெருக்கப்படுகிற நெருக்கத்தில் உனக்கு பல நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். முதலாவது நன்மை என்னன்னா, 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்றான். 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் என் வாழ்க்கையில் நெருக்கம் வந்தபோது நான் யாரை நோக்கி கூப்பிட்டேன்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அப்படின்றான். 19ஆம் வசனத்தை வாசிங்க. அதே சங்கீதம் 18:19. அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்பு வைத்தார். ஏன் நெருக்க? நான் சொல்லுவேன், தேவ திட்டத்தின்படி உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில் ஒருவேளை நீ நெருக்கப்படுவாயானால், ஏதோ ஒரு தேவ திட்டம் உன் மேல இருக்கு, அதனால உனக்கு ஒரு நெருக்கம், இனம் புரியாத நெருக்கம் இருக்குன்னா, வந்த நெருக்கம் வாழ்க்கையில்
பெருக்கத்தை, விசாலத்தை உண்டாக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. முதல் ரெண்டு நெருக்கம் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஒன்று, வாழ்க்கையை சுட்டரிக்கக்கூடிய ஒன்று. ஆனால் தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய அழைப்பினால, அபிஷேகத்தினால நீ தேவனோடு ஒன்றி இருக்கிற வேளையில ஒரு நெருக்கம் வாழ்க்கையில வருதுன்னா நீ புரிந்து கொள்ளணும், அந்த நெருக்கம் வந்தா அது பக்கத்துல என்ன இருக்குன்னு, விசாலம் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கடந்த காலத்துல ஒரு தம்பியினுடைய ஹோட்டலுக்கு ஜெபிக்க கூப்பிட்டார். ஒரு ஹோட்டல் தொடங்கி 1-2 ஆண்டுகள் ஆயிற்று. முதல் முறையாக நான் ஜெபிக்கும்படியாக நான் போயிருந்தேன். அப்போ அவர் தன்னுடைய அனுபவத்தை சொன்னார். இந்த இடத்துல பிளாட்பாரத்தில் தான் முதல்ல, ஒரு தள்ளு வண்டியில் தான் முதல்ல ஒரு சின்ன கடையை தான் பிளாட்பாரத்தில் நின்று போட்டேன். கொஞ்சம் காலம் போனது. அதுக்கப்புறம் எதிர ஒரு வீட்டுக்காரங்க அவங்க வீட்டினுடைய முன்பகுதியை கடையை வச்சுக்கோன்னு நடத்த சொன்னாங்க. கொஞ்ச நாள் அதில் இருந்தோம். அதுக்கு அப்புறம் பக்கத்தில் ரெண்ட்டுக்கு வாடகை எடுத்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து ஹோட்டல் ஆரம்பித்து நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னார். இப்படியே 1-2 வருஷம் நடந்து கொண்டு இருக்கிற வேளையில் அந்த ஹவுஸ் ஓனர் அந்த ஹோட்டலுக்கு முன்பகுதியில் காலி இடம், அவருடைய இடம் இருக்குது. ஒரு நாள் வந்து சுத்தம் பண்ணாராம். திடீர்னு ரப்பீஸை கொட்டினார், பள்ளமான எடுத்து ரப்பீஸை கொட்டினாராம். திடீரென்று பார்த்தீங்கன்னா அப்படியே பில்டிங் மாதிரி அப்படியே கட்ட ஆரம்பித்தார். பேஸ்மட்டம் போட்டார். இவருக்கு என்ன பண்ணுறாரு, என்ன செய்கிறாரு? ஏன்னா ஹவுஸ் ஓனரு, அவர் இடத்துல அவர் பண்ணுறதை இவர் போய் கேட்க முடியாது. இருக்க பார்த்தீங்கன்னா முழுக்க 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 அவரும் ஒரு ஹோட்டல் செட்டப்பில் எல்லாம் செட் பண்ணிட்டார். அப்போ இந்த ஹோட்டலில் வேலை செய்கிற வேலைக்காரங்களுக்கும் இந்த ஹோட்டலை நடத்துகிற தம்பிக்கும் மனசில் என்னென்னா, நம்முடைய ஹோட்டலுக்கு போட்டியாக, அதுவும் மெயின் ரோடு, யார் வந்தாலும் இவருடைய கடை வெளியில் தெரியாது. அந்த இதுதான், அவ்வளோ லைட்டு, பெரிய போர்டு, ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒன்றுமே சொல்லலை, ஜெபித்து கொண்டே இருந்தாராம். கடைசியில் அவரும் ஆரம்பிச்சிட்டார். 1 மாதம் நடத்தினா எவ்வளோ பணம் போட்டுன்னா 35 லட்சம் பணத்தை போட்டு வேலையை முடித்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். 1 மாதம் நடத்தி பார்த்தார், அவருக்கு நடத்த முடியல. உடனே வாடகைக்கு இன்னொருவர் கையில் கொடுத்துட்டார். கொடுத்த உடனே அவர் வந்து அந்த கடையை எடுத்து நடத்தி பார்த்தாங்க, அவரால் முடியல. கடைசியில் அந்த ஓனர் இவரை கூப்பிட்டு சொன்னாராம், தம்பி உன்னால் தான்பா முடியும், உன் கூட கடவுள் இருக்கிறார், நீ இதையும் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி 35 லட்சத்திற்கு கடையை கட்டிட்டு வெறும் 1.5 லட்சம் அட்வான்ஸை வாங்கிட்டு கடையை கொடுத்துட்டார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் சொல்லுவேன், நீ தேவனை நம்பி இருந்தீன்னா உன் வாழ்க்கையில் நெருக்கம் போல தெரியும், நெருக்கம் போல இருக்கும். ஆனால் அது நெருக்கம் இல்லை, அது உன்னுடைய பெருக்கத்திற்கான அறிகுறி என்பதை மறந்து விடவே கூடாது. இந்த தம்பி சொல்லும்போது சொன்னால், நானே இதை செய்யணும்னு நினச்சி செய்யணும்னு செய்ய நினச்சா கூட இவ்வளவு அறிவாக இவ்வளவு அழகாக செய்ய முடியாது. அவ்வளவு நேர்த்தியாக கீழேயும் கடை மேலேயும் கடை உட்காந்து சாப்பிட்ற மாதிரி 35 லட்சம் செலவு. அப்போ பாருங்கள், உன்னை ஒரு நெருக்கத்துக்குள்ளே கொண்டு வருது போல் ஆண்டவர் உனக்கு நெருக்கத்தை தந்துட்டு எவனோ ஒருத்தனை கொண்டு வந்து அவன் பணத்தை போட்டு கட்ட வச்சு கடைசியில் உன் கையில் கொடுத்துட்டு, இப்போ உங்கள் வாழ்க்கையில் தேவன் நிமித்தம் வந்த நெருக்கம் எதுவானாலும் சரி, இந்த மாதத்தில் உங்கள் நெருக்கத்தை ஆண்டவர் விசாலப்படுத்த போகிறார். உங்கள் வாழ்விலே உங்கள் நெருக்கம் விசாலத்திற்கு ஏதுவாய் மாற்றப்பட போகிறது. நான் நெருக்கத்தில் இருக்கிறேன், தேவனை நம்பி வாழ்ந்தோ நான் நெருக்கத்தில் இருக்கிறேன் என்று நீ ஒருவேளை புலம்பலாம். இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்த நெருக்கம் உன்னுடைய வாழ்வின் விசாலத்திற்காகவே.
இந்த மாதம் முடியறதுக்குள்ள உன் கண்ணு விசாலத்தை பார்க்க போகிறது. விசாலத்தை சுதந்தரிக்க போகிறீங்க. நீங்க விசாலத்தில் குடியேற போகிறீங்க. நீங்க விசாலமான வாழ்க்கை வாழ போகிறீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த தாவீதுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த நெருக்கத்தை ஆண்டவர் அவன் வாழ்வில் கொடுத்ததற்கு என்ன காரணம்னா, அவனை இஸ்ரவேலின் ராஜாவாக என்ன செய்யணும்? மாற்றணும். நெருக்கம் ஏன் வந்தது தெரியுமா? அவன் ராஜாவாய் மாற்றுவதற்கு. நெருக்கம் அவனுடைய வாழ்வில் ஏன் வந்ததுன்னா, அவன் தேவனுடைய சிநேகிதனாக அல்லது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் மாறுவதற்காக. நெருக்கம் அவனுடைய வாழ்க்கையில ஏன் தேவன் அனுமதித்தார் என்று சொன்னா, மக்களுடைய பெரும் செல்வாக்கை அவன் உடையவனாய் மாறுவதற்காக. நெருக்கத்தில் அழிந்து போகல. தாவீத வேதம் சொல்லும் பொழுது, நாளுக்கு நாள் ஜனங்கள் அவனிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் நாளுக்கு நாள் அவனை தேடி வந்தார்களாம். அந்த நெருக்கம் எதற்காய் அனுமதித்தார்னா, மக்களுடைய பெரும் செல்வாக்கை உண்டாக்குவதற்காக. ஏன் தாவீதுடைய வாழ்க்கையில நெருக்கம் வந்தது என்று சொன்னா, அந்த நெருக்கமான நேரத்தில் தான் தாவீது எண்ணற்ற பாடல்களை என்ன செய்தான்? எழுதினான். சொல்லுங்க, எண்ணற்ற பாடல்களை. அப்ப நெருக்கம் ஏன் வருதுன்னா, எண்ணற்ற பாடல்களை நீ எழுதுவதற்காகத்தான். நெருக்கம் ஏன் தாவீதின் வாழ்வில் வந்தது? மிகவும் நெருக்கப்பட்டான். ஏன் அந்த நெருக்கம் வந்தது என்று கேட்டால், பின்காலங்களிலே வெற்றியின் மேல் வெற்றி களிப்பிலே அவன் இருப்பதற்காக. வெற்றியின் மேல் வெற்றியை அவன் கொண்டாட கர்த்தர் நெருக்கினார். அது மாத்திரமல்ல, அவன் வாழ்வில் நெருக்கம் ஏன் வந்தது, தேவன் ஏன் அனுமதித்தார் என்று கேட்டால், நிலையான ஒரு நினைவு சின்னமாக அவனுடைய வாழ்க்கை மாறுவதற்காக. நிலையான ஒரு நினைவு சின்னமாக அவனுடைய சந்ததியில தான் மேசியா தோன்றினார். நான் சொல்லுவேன், ஏன் நெருக்கம் வந்ததுன்னா, ஒரு பெரிய விசாலத்திற்காக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடையவர்களே, அப்போ தேவனிடத்தில் இருந்து வருகிற இந்த நெருக்கம், தேவனை நம்பி தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்து தேவனை நேசித்து தேவனுடைய ஊழியத்தை செய்கிற வேளையில, உண்மையா இருக்கிற வேளையில நெருக்கம் வந்துச்சுன்னா, அதை குறித்து நீங்க கவலையே பட வேண்டாம். தெரிஞ்சுக்கோங்க, இந்த நெருக்கம் என் வாழ்க்கையில எங்கேயோ கொண்டு போய் என்ன செய்ய போகிறது? நிறுத்த போகிறது. இரண்டாவதாக, யோபின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரைக்கும் சீக்கிரம் வாசிங்க. நான் சுகமாய் வாழ்ந்து இருந்தேன். அவர் என்னை நறுக்கி அல்லது நெருக்கி என்னுடைய பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு லக்காய் நிறுத்தினார். யோபு 16ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரைக்கும் வாசிங்க. நீங்க வாசிக்கிறது கரெக்ட் தான். மேல இருக்கிற தம்பிக்கு நான் சொல்றேன். அவருடைய வில்லாளர் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். 16 போடுங்கப்பா. அவருடைய வில்லாளர் என்னை சூழ்ந்து கொண்டார்கள், என் ஈரலை தப்ப விடாமல் பிளந்தார். சரி, இங்க யோபுடைய புலம்பல பார்க்க முடியும். 12 இருந்து 17 வரைக்கும். ஏன்னா, தேவன் என்னை நெருக்கினார், தேவன் என்னை நறுக்கினார் என்று சொல்லி யோபு அங்கலாய்க்கிறார். காரணம் என்னன்னா, நான் என் தேவனுக்கு விரோதமாய் ஒன்றும் செய்யல, உத்தமனாய் வாழ்ந்த, அதிகாலையில் சர்வங்க தகன பலி செலுத்தின, தேவனுக்கு அஞ்சி வாழ்ந்த, பொல்லாப்புக்கு விலகி வாழ்ந்த. அவனுக்கு தெரியும் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து. ஆனா அவனுடைய வாழ்க்கையில தான் சோதனை மேல சோதனை. இப்ப நான் கேட்கிறேன், நீங்க சரியா சொல்லணும், யோபுடைய வாழ்க்கையில வந்த இந்த நெருக்கத்திற்கு எது காரணம்? அமைதியாக இருந்தீங்கன்னா 2:30 மணி ஆகிடும். பேசிட்டீங்கன்னா 1:45 போயிடலாம். சீக்கிரம். யோபுடைய வாழ்வில் வந்த நெருக்கத்துக்கு யார் காரணம் சொல்லுங்க? நான் சொல்லுவேன், தேவன் தாங்க காரணம். என் மேலே கேஸ் போட்டால் கூட பரவாயில்லை. யார் காரணம்? தேவன் தான் காரணம்.
எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் நிற்கிறாரு, சாத்தானும் வந்து அவர் பக்கத்தில் என்ன செய்தானா, நின்னா. நல்லா கவனிங்க, நின்னா. நின்ன உடனே திரும்பி பார்த்தாரு, அலையாத விருந்தாளியாக யார் வந்துட்டா. எப்பவுமே சாத்தான் திறந்த வீட்டில் அப்படிதான், நாயை போல பேயை போல அலையாத விருந்தாளியை போலத்தான் நுழைவான். பக்கத்தில் நின்ன உடனே ஆண்டவர் கேட்கிறாரு, என்னப்பா எங்கிருந்து வருகிறாய், எங்கிருந்து வருகிற? அவன் சொல்றான், கரெக்டாக சொன்னான், நான் உலகமெல்லாம் சுற்றி திரிந்து வருகிறேன். இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு அவன் சரியான பதில். எப்பவுமே அறிவில்லாத பதில் சொல்றவன் அன்னைக்கு கொஞ்சம் அறிவா சொல்லிட்டான். கேட்ட கேள்வி என்ன, எங்கிருந்து வர? அவன் சொல்லிட்டான், பூமியெல்லாம் சுற்றி திரிந்து வரேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியான்னு இவர் கம்முன்னு இருந்திருந்தா அவனும் என்ன செய்திருப்பா, கம்முன்னு போயிருப்பான். இவர் சும்மா இருந்தா அவனும் சும்மா போயிருப்பான். இப்போ பிரச்சனையே யாருன்னா இவர் தான். என்ன சொல்றாரு, அப்படியா உலகத்தெல்லாம் சுற்றி வரி, அப்பனா என்னுடைய தாசன் யோபு இருந்தான், அவனை பார்த்தியா அப்படின்னு சொன்னது தான் இப்போ ஆண்டவருக்கு அவனுக்கு முட்டிக்கிச்சு. இவங்க ரெண்டு பேருக்கு முட்டுனதெல்லாம் இப்போ யார் மாட்டிட்டா, யோபு மாட்டிக்கிட்டான். அதனால தான் அவன் சொல்றான், நான் நல்லா வாழ்ந்தேன். 12ஆம் வசனம் என்ன அழகா சொல்லுது பாருங்க, வாசிங்க. நான் சுகமாய் வாழ்ந்து இருந்தேன், அவர் என்னை நறுக்கி நெருக்கி என் பிடரியை பிடித்து, என்னுடைய பிடரியை பிடித்தது யாரு, சாத்தான் இல்ல. தெளிவா சொல்றான், அவர் தான் என்னை நெருக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு லக்காக நிறுத்தி, என்ன போய் அவருக்கு லக்காக என்னை மாத்திட்டாரு. அவருடைய வில்லாளர் என்னை சூழ்ந்து கொண்டார்கள், என் ஈரலை தப்ப விடாமல் பிளந்தார், என் பிச்சை தரையில் ஊற்றிவிட்டார், நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை, நெருக்கத்தின் மேல நெருக்கம் எனக்கு வர பண்ணினார். பராக்கிரமசாலியை போல என் மேல பாய்ந்தார். நான் ரெட்டு சேலையை தைத்து என் தோளின் மேல் போர்த்து கொண்டேன், என் மகிமையை புழுதியிலே போட்டு விட்டேன், அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது. கவனிங்க, இப்ப இவன் நெருக்கப்படுகிறேன் ஒடுக்கப்படுகிறேன்னு சொல்றானே, அவனே கரெக்டா சொல்றான், இதுக்கெல்லாம் காரணம் பிசாசு இல்லை, யாருதான், தேவன் தான் சொல்றான். இப்ப நீங்க கேட்பீங்க, என்ன பாஸ்டர், தேவன் தீமையே செய்ய மாட்டாரு, தேவன் நன்மை செய்ய, தீமையை கூட என்னவா மாற்றுவார், அப்போ தேவன் தீமை செய்வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45:7 வசனத்தை வாசிங்க. 7ஆம் வசனம், ஒளியை படைத்து, ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், இப்போ ஆண்டவரே சொல்றார், ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், இருளையும் நான் தான் உண்டாக்கினேன், ஒளியையும் நான் தான் படைச்சேன், இருளையும் நான் தான் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து சமாதானத்தையும் நான் தான் படைத்தேன், தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, நானே. நல்ல கவனிங்க, தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்வேன். சூப்பரா தீங்கையும் என்ன செய்வேன். அப்ப உங்க வாழ்க்கையில கர்த்தரால அனுப்பப்பட்ட அனுமதிக்கப்பட்ட நெருக்கம் தீங்கு இருக்குன்னா நீங்க கையை தட்டி அந்நிய பாஷையில நல்லா துள்ளி சத்தமா என்ன செய்யணும். இப்ப இல்லை, அந்த தீங்க பார்க்குற நேரத்தில் கையை தட்டி சந்தோஷமா என்ன செய்யணும், மகிழணும். ஏன் அப்படின்னா, ஏன் இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிச்சாரு, ஏன் இதெல்லாம் பண்ணாரு. அருமையான கர்த்தருடையவர்களே, நீ உத்தமன்தான் என்பது அவருக்கு நல்லா தெரியும். நீ தேவனுக்கு பயந்து அஞ்சி நடக்கிற என்பது அவருக்கு நல்லா தெரியும். ஆனா உன் கூட ஆராதிக்கிறாங்களே, உன் சொந்தம் பந்தம் என்று இருக்கிறார்களே, நீ உத்தமன் தான் என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும். நீ தேவனுக்கு பயந்து நடப்பது அவர்களுக்கு எப்படி தெரியும். பொல்லாப்புக்கு விலகி நடப்பது அவர்களுக்கு எப்படி தெரியும். அந்த வாழ்க்கையை அவர்கள் தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த சூழ்நிலையில கர்த்தர் அனுமதிச்சு பின்னாடி ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு.
எல்லாரும் பிரமிக்கத்தக்கதாக, எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக திறந்த வாய மூடாத அளவுக்கு கர்த்தரே செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாய் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற நெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும். ஆனால் தேவனிடத்தில் நன்மை பெற்று தேவனை மறந்து அதனால தேவனால் வருகிற இன்னொரு நெருக்கம் இருக்கு. சத்துருடைய கையில் ஒப்பு கொடுப்பாராம். ஆனால் அது பயங்கரமாக இருக்கும், வேதனையாக இருக்கும். அருமையான கர்த்தருடையவர்களே, எனவே இந்த பகல் வேளையில், நேரம் கடந்து போகிற பகல் வேளையில், இன்றைக்கு இந்த நெருக்கத்தினுடைய வகைகள், என்னால் நான் நெருக்கப்படுகிறேன்னா அல்லது தேவனிடத்தில் நன்மை பல பெற்று நன்றி இல்லாமல் போய் தேவனுக்கு செய்ய வேண்டியதை, தேவனுக்கு செலுத்த வேண்டியதை, தேவனுக்காய் ஓட வேண்டிய நேரத்தில் ஓடாமல் இப்படி நான் இருக்கிறதுனால தேவனே என்னை நெருக்கத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாரா என்பதை நீ ஆராய்ந்து, மூன்றாவதாக நான் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறேன், உத்தமமாக இருக்கிறேன், பயந்து நடக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் நெருக்கம் வந்திருக்கு என்பது உனக்கு தெரியும்னா நீ சந்தோஷப்படு. உன் நெருக்கத்தை கர்த்தர் விசாலமாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். போதும். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அருமையான கர்த்தருடையவர்களே, உன் வாழ்க்கையில் வந்த எல்லா நெருக்கத்தையும் ஒரே ஒன்று போல நீ நினைச்சிடாத. முதல் நெருக்கம் நம்முடைய மதியினத்தினால, அறிவு இல்லாமையினால, ஏதோ ஒரு காரியத்தின் மேல நம்பிக்கை வைத்து ஒரு காரியத்தை தொடங்கி ஒரு காரியத்தை செய்துட்டு இடையில் அதனால ஒரு தோல்வி, துன்பம், கஷ்டம், நெருக்க வரும்போது ஆண்டவர் என்னை நெருக்குகிறார் என்று சொல்ல முடியாது. அது நம்முடைய மதியினம். இரண்டாவது நெருக்கம் ஒன்று உண்டு. செல்வமாய் வாழ வைத்தவர், அடிமைத்தனத்தின் வாழ்வை மாற்றினவர், நீ எட்டாத, நீ நினையாத உயரத்தில் உன்னை தூக்கி நிறுத்தி வச்சிருந்தவர, உன் வாழ்க்கையில் அந்த செல்வ காலங்கள் வரும் பொழுது தெய்வத்தை மறந்து, தேவனை ஆராதிக்கிற ஆராதனை நேரத்தை மறந்து, தேவ ஊழியத்தை மறந்து, நடத்தின ஊழியர்களை மறந்து, தேவனுடைய சபையில வந்து நன்மை பெற்ற சபையை மறந்து நீ இருப்பாயானா, தேவனே சத்துருக்களுடைய கையில நெருக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுப்பாராம். இப்படிப்பட்ட நெருக்கம் வாழ்க்கையில இருந்ததுன்னா நீ எத்தனை உபவாசம் பண்ணாலும் அதுக்கு பலன் வராது. நீ எத்தனை மணி நேரம் ஆராதித்தாலும் பலன் வராது. ஏன்னா இந்த நெருக்கத்தை அவரே உன் வாழ்க்கையில ஒப்பு கொடுத்துட்டார். அதனாலதான் நெருக்கத்தினுடைய வகையை நீ உணரணும். ஆனா மூன்றாவது, தாவீது நெருக்கப்பட்டார், யோபு நெருக்கப்பட்டார், அன்னாள் நெருக்கப்பட்டார். இவங்கெல்லாம் தப்பு செய்யலங்க, பாவம் செய்யல. ஆனா கர்த்தரே அவர்களை நெருக்க ஒப்பு கொடுத்தார். அன்னாளை குறித்து வேதத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தரே அவருடைய கர்ப்பத்தை அடைச்சார். அவ வாழ்க்கை நொறுக்கப்பட்டது. அவருடைய வாழ்க்கையில மிகவும் நெருக்கத்திற்குள்ளாக்கப்பட்டாள். யோசித்து பாருங்க, அன்னாளுடைய வாழ்க்கையில வந்த நெருக்கம் யாரால? கர்த்தர், அவர் தான் கர்ப்பத்தை அடைச்சாரு. ஆனா அவரே உன் வாழ்க்கையில ஒரு நெருக்கத்தை அனுமதிச்சா அதனுடைய பின் நன்மை இருக்கு பாருங்க. அது காலம் காலம் காலமாய், சந்ததி சந்ததி சந்ததியாய் பாராட்டத்தக்க நிலைமையில
உயர்த்தப்படுவது நிச்சயம், மேன்மை பாராட்டப்படுவது நிச்சயம். அவரே நெருக்கினா உனக்கு ஒரு விசாலத்தை வச்சிருக்கிறார்னு அர்த்தம். நீ இருக்கிற சூழ்நிலையில் இருந்து இன்னும் விசாலமாய் மாறணும் என்பதற்காகவே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முன்னும் பின்னும் நேருக்கே நேருக்கே சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. முன்னும் பின்னும் நேருக்கே நேருக்கே சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. சத்தமா உம் திருக்கரத்தால் நன்றி ராஜா. சத்தமா சொல்லுவோம் இயேசுவே. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. வசனம் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறது. முன்னையும் பின்னையும் நீ அங்கேயும் இங்கேயும் திரும்ப முடியாதபடி தெய்வ பக்தி உள்ளவளே, உத்தமமாய் வாழுகிறவளே, தெய்வத்திற்கு பயந்து நடக்கிறவனே, தேவனையே நம்பி வாழுகிறவளே, உன் வாழ்க்கையில முன்னும் பின்னும் அதிகமான நெருக்கம் வந்துட்டா அந்த நேரம் நீ நெருக்கத்தை பார்க்கிற அந்த நேரம் தான் தம்முடைய கரத்தை உன் மேல வைக்கிறாரு. உன் கரத்தை உன் மேல வைக்கிறார். அவருடைய கரம் உன் மீது வைக்கப்படுகிற நேரம் உன்னை உறுதியா அந்த நெருக்கத்தில் உன்னை பற்றி பிடித்துக் கொள்ளுகிற நேரம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்க. ஒரே ஒரு முறை பாடுவோம். முன்னும் பின்னும் நேருக்கே நேருக்கே சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. முன்னும் பின்னும் நேருக்கே நேருக்கே சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீ. நெருக்கத்தில் உன்னை எங்க தள்ளி விட மாட்டா, எங்க நீ இடறி விழ மாட்ட. எவ்வளவு நெருக்க அவரால் வந்தாலும் அவர் கரமே உன்னை பிடித்திருக்கும். சத்தமா சொல்லு. நன்றி ராஜா. விசாலத்தின் பாதை, உன்னுடைய நெருக்கத்தின் பாதை மூடப்பட்டு விசாலத்தின் பாதை திறக்கப்படுகிறது. என்னுடைய ஆவியில பார்க்கிற, என் ஆவியில பார்க்கிற உன்னுடைய வாழ்வின் நெருக்கத்தின் வழிகள் அடைக்கப்பட்டு விசாலத்தின் பாதை திறக்கப்படுகிறது. கருவைவும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. பக்குவமாய் உருவாக்கினி, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினி. நன்றி ராஜா. கரங்களை தட்டி உற்சாகமாய் இயேசு ராஜா என்னை காண்பவரே, என்னை காண்பவரே,
இந்த மாதம் முடிவதற்குள்ள உன்னுடைய வாழ்வின் உன்னால் உருவாக்கப்பட்ட நெருக்கத்தை, உன்னுடைய மதீனத்தை நீ அறிக்கை பண்ணு. தேவன் உயர்த்தின உயர்வை மறந்து ஒருவேளை தேவனுக்கு கோபம் மூட்டுகிற ஒரு செயலில் இருந்தா மீண்டும் தேவனிடத்தில் இரக்கத்திற்காய் கெஞ்சு. உண்மையாய் இருந்து உன் வாழ்வில் நெருக்கப்படுகிறாய் என்பதை நீ உணர்ந்தா சந்தோஷப்படு. உன்னை அடையாளப்படுத்தத்தான், நீ என்னுடைய பிள்ளை தான், நீ என்னத்தான் நம்பி வாழுகிற என்பதை ஆண்டவர் அடையாளப்படுத்துவதற்கு இந்த உயரத்தை எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாது. இது தேவன்தான் கொடுத்தது என்பதை புறஜாதியானுடைய வாய்கள் சொல்லும்படி எட்டாத உயரத்தில் கர்த்தர் உன்னை ஏறி இருக்க பண்ண போகிறார். இந்த மாதத்தில் இந்த அற்புதங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்விலே, உன்னுடைய குடும்பத்திலே நிறைவேற போகிறதை கண்டு மகிழ போகிற. கர்த்தர் செய்ய தொடங்கிட்டார், கர்த்தர் செய்ய தொடங்கிட்டார், நிறைவேற்றி முடிப்பார்.